ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். ரீசெண்டாக நான் வந்து சரவணா ஸ்டோர்ஸில் பாத்திரம் வாங்குறதுக்காக போயிருந்தேன். அங்கே நான் என்னென்ன வாங்கினேன்றதா இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். சின்ன இரும்பு கடாய்க்கெலாம் மூடுற இந்த லிட்டு வாங்கியிருந்தோம். இதோட ரேட் வந்து 57 ரூபா. அடுத்தது இட்லி தட்டு வாங்கியிருந்தோம். இந்த மினி இட்லிலாம் விற்போம்ல, ஸோ அந்த தட்டு வாங்கியிருந்தோம். இது வந்து ஒரு பிளேட்டோட ரேட் வந்து 79 ருபீஸ். நாங்கள் 2 பிளேட் வாங்கியிருந்தோம். எனக்கு ஒன்று, அக்காவுக்கு ஒன்றுன்ற மாதிரி வாங்கியிருந்தோம். இதில் நிறைய வேரியேஷன்ஸ் இருந்தது. இட்லி குக்கரில் வச்சு அவிக்கிற மாதிரிலாம் கூட இருந்தது. ஆனால் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஹோல்டர் வச்சுருக்கிறதே வந்து வாங்கிட்டோம். நெய் ஊற்றி வைக்கிறதுக்காக இந்த தூக்குவாளி வாங்கியிருந்தோம். இதோட ரேட் வந்து 227 ரூபா. தூக்குவாளி இந்த மாதிரி பொருள்லாம் வந்து நிறைய இது காரைக்குடியிலேருந்து வாங்கின மாதிரி போட்டிருந்தாங்க. அந்த ஸ்டிக்கரில் வந்து காரைக்குடின்னு ஒட்டியிருந்தது. ப்ராடக்ட்டும் வந்து நல்ல கனமாக நல்லா இருந்தது. இந்த பொருள் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கொஞ்சம் கிளாசிக்காகவும் தெரிஞ்சது. கீழே உள்ளது வந்து கொஞ்சம் இப்போ உள்ள பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி இருந்ததுனால அது சூஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் நெக்ஸ்ட் இது வந்து எண்ணெய் ஊற்றுறதுக்காக வாங்கியிருந்தோம். இதோட ரேட் வந்து 264 ரூபா. நாங்கள் வந்து இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றுறதுக்கெலாம் பெருசாக டிசைன் எதுவும் வைக்காம தான் வந்து வாங்கணும்னு பார்த்துருந்தோம். ஏன்னா நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு அதுதான் வந்து ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி உள்ள தூக்குவாளி தான் இன்னொன்றும் வாங்கியிருந்தோம். இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ். இதோட ரேட் வந்து 338 ரூபா. க்ளீனிங் பர்பஸ்க்காக இந்த மாதிரி நல்லா பிளெயினாக வந்து வாங்கி வச்சுருந்தோம். ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலான்றது தான் வந்து பிளான். நாங்கள் மெயினாக சரவணா ஸ்டோர்ஸ் போனதே வந்து இந்த தூக்குவாளியும் இட்லி குக்கர் வாங்குறதுக்காக தான் வந்து போயிருந்தோம். ஆனால் இன்னும் நிறையா பொருள்லாம் வாங்கிட்டோம். நெக்ஸ்ட்டு இரும்பு பாத்திரம் சிலது வாங்கியிருந்தோம். அதோட ப்ரைஸ் என்னென்னன்றத நான் வந்து இப்போ காமிக்கிறேன். இது வந்து ஒரு தோசை டவா. இதோட ரேட் வந்து ரூ. 359. இங்க வந்து எல்லாமே ஒவ்வொரு பீஸ்க்கு ஒவ்வொரு ரேட் இருந்தது. ஏன்னா, அவங்க வந்து வெயிட் பார்த்துட்டு அதுக்கேத்த ரேட் வந்து போட்டிருக்காங்க. 1 கிலோ வந்து ரூ. 150 நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் இது வந்து ஷீட் அயர்ன்ல இருக்கிற தோசை டவா. இதோட ரேட் வந்து ரூ. 223. இதுவும் நல்ல வெயிட்டா பொருள் வந்து சூப்பராவே இருந்தது. அதோட ஹேண்டில் கூட மரத்துல குடுத்திருந்ததுனால, இன்னும் ஈஸி டூ கேரின்ற மாரி இருந்தது. அடுத்து வந்து ரொட்டி டவா வாங்கியிருந்தோம். இதோட ரேட் வந்து ரூ. 147. இதுவும் வந்து மர ஹேண்டில் தான். ஆனா இந்த டவா வந்து ஷீட் அயர்ன் மாரி தோணல. நல்ல இரும்பு வந்து வெயிட்டாவே இருந்துச்சு இந்த பொருள்லயும். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்கில்லெட் வாங்கியிருந்தோம். நல்லா ஹேண்டில் வச்ச மாதிரி வந்து அக்கா வாங்கியிருந்தாங்க. இவ வந்து ஆன்லைன்ல ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தா. எல்லாத்துலயுமே வந்து பிரைஸ் கொஞ்சம் அதிகமா இருந்த மாரி இருந்தது. ஆனா இங்க வந்து எங்களுக்கு ரீசனபிளா தெரிஞ்சது. இதோட ரேட் வந்து ரூ. 485. ஆக்சுவலி கேஸ்ட் அயர்னுக்கு 1 கிலோவுக்கு ஒரு ரேட்டு. இந்த ஷீட் அயர்னுக்கு வந்து ஒரு ரேட்டு. கேஸ்ட் அயர்ன் தான் வந்து ரூ. 150 நெனைக்கிறேன். நமக்கு என்ன மாதிரி வெயிட்ல வேணுமோ நம்ம வந்து அப்படி சூஸ் பண்ணிக்கலாம் இங்க. லாஸ்ட் கேட்டகரியில நான் உங்களுக்கு காமிக்க போறது செராமிக் ஜார்ஸ். இது வந்து இந்த பெரிய ஜார். இதே மாரி ஒரு சின்ன ஜார் எங்க வீட்ல உப்பு போட்டு வச்சிருக்கிறோம். கல்லுப்பு. ஸோ, அதுக்கு மேட்சா இருக்கிற மாதிரி நான் வந்து இந்த பெரிய ஜார் வாங்கியிருந்தேன். கம்ப்ளீட்டா எல்லா கல்லுப்பையும் இதில போட்டு ஸ்டோர் பண்றதுக்கு. அதுவும் இந்த ராஜ்ன்னு இருந்தா அதுதான் வந்து ஒரிஜினல் அந்த மாரி வந்து நாங்களே வந்து நெனச்சுக்கிட்டோம். எனக்கு வந்து இந்த கிளாசிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அந்த ஆன்டிக் ஃபீல் வரணுன்றதுனால நான் இந்த மாதிரி நார்மலா எடுத்திருந்தேன். ஆனா, அங்க வந்து நெறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. நான் ஃபர்ஸ்ட்டு காமிச்சிருந்த அந்த ராஜ் செராமிக்கோட ப்ரைஸ் வந்து 180. இது வந்து கொஞ்சம் டிசைனரா வாங்கியிருந்தா. அக்கா வந்து அவளோட ரிலேட்டிவ்க்கு கிஃப்ட் பண்றதுக்காக வாங்கியிருந்தாங்க. இதோட ப்ரைஸ் வந்து ஒரு செராமிக் ஜாரோட ப்ரைஸ் வந்து ரூ. 113. ஆனா, இது வந்து கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸா இருந்தது. ஃபர்ஸ்ட்டு இருந்த செராமிக் வந்து அது வந்து நல்ல இந்த கிளாசிக்கா இருக்குன்னு சொன்னேன்ல, அது வந்து நல்ல கனமா இருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் வெயிட் கம்மியா இருந்தது. ஆனா, டிசைன் வச்சு சூப்பரா இருந்தது. அவங்களோட கலெக்ஷன்ஸ்ல நெறைய டிசைன் வச்சும் வச்சிருந்தாங்க. இந்த மாரி நார்மலா இருக்கிறதும் இருந்தது. இந்த ப்ரவுன் செராமிக் ஜாரோட ரேட் வந்து ரூ. 155. இது வந்து ஃபர்ஸ்ட்டு பார்த்ததுக்கும், செகண்ட் பார்த்ததுக்கும் மீடியமா வந்து இருந்தது. அதோட வெயிட் வந்து. நல்லா பெருசா இருந்தது, அகலமா இருந்தது. இதில வந்து நம்ம புளி போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு, இந்த ஜார் வந்து நாங்க சூஸ் பண்ணியிருந்தோம். நீங்க இந்த மாரி ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கணும்னு நெனச்சிட்டு இருக்கிறீங்கன்னா, கண்டிப்பா சரவணா ஸ்டோர்ஸ் விசிட் பண்ணுங்க. இது வந்து ப்ரமோஷன்லாம் இல்ல. நாங்க போய் பார்த்ததுல எங்களுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. ஆல்சோ அங்க வந்து மண் பாத்திரம் கூட ரொம்ப நல்லா இருந்தது. நான் அதையும் என்னோட ஷார்ட்ஸில் வந்து நான் ரேட்டோட ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. ஆல்சோ பழைய பொருளோட ரேட்டும் வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ண ஷார்ட்ஸில் வந்து இருக்கும். நீங்க செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த ஷாப்ப ஒரு தடவ நீங்க போய் விசிட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் குடுங்க. இந்த மாதிரி இன்னும் நெறைய வீடியோ பார்க்கணுன்னா என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.